ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக விட்டுட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு 7 டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோ நார்த்து டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் வருது, அதாவது நார்த்து தமிழ்நாடு மட்டும்தான் வருது, சவுத் தமிழ்நாடு வரதில்ல அப்படி இப்படிங்கிறது. அப்புறம் மதுரைக்கு திருச்சிக்கெலாம் ரிசல்ட்டே வராது, ராமநாதபுரம் கன்னியாகுமரிலாம் கடலில் மூழ்கிருச்சு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஸோ எதுக்கு உங்களுக்கு ஸோ இவ்வளோ இதாக இருக்கீங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதுதான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிசல்ட் கூட வராமல் பல மாதமாக இருந்தோம். ஆனால் இப்போ ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த லெட்டர் வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம், மேபி டைம் ஆகலாம். ஆனால் என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. ஸோ அது பயப்படவே தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் பேர் வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி உங்களுக்கு லெட்டர் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ வராமலாம் போகவே போகாது. ஸோ 100% உங்களுக்கு வந்துடும். மேபி அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒவ்வொரு ஊரில் 5 நாள்லேயே கூட வந்துடுது, ஒரு ஊரில் 10 நாள் 2 வாரத்தில் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிசல்ட் வருமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. திரும்ப நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே செகண்ட் ரிசல்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு வாட்டி ஒரு தடவை தான் ரிசல்ட்டு. இப்போ 7 டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சா, நமக்கு திருப்பத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், இந்த 7 டிஸ்ட்ரிக்ஸுக்குமே திரும்ப ரிசல்ட் வராது. இனிமேல் அடுத்த நோட்டிஃபிகேஷன் தான், அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்வியூ முடிஞ்சு தான் ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய இருக்கிற பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ சேலம்லாம் இன்னும் அப்டேட் இல்லை, கோயம்புத்தூரில் நிறைய கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும். மேபி இந்த வாரம் அடுத்த வாரத்துலேருந்து ஒவ்வொன்றா மறுபடியெல்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எந்த டிஸ்ட்ரிக் வரும், எப்போ, என்னைக்கு, எது வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வேறு சேனலில் போய் தேடினாலும் சரி, வேறு டிஆர்பியில் போய் கேட்டாலும் சரி, ஹெட் ஆஃபீஸில் கேட்டாலும் சரி, இதுதான் உண்மை. ஸோ நானுமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை, என்னைய எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ இன்றைக்கி சாயந்தரம் கோயம்புத்தூர் வரும், திருப்பூர் வரும், நானுமே சொல்லலாம். அது இல்லைன்னா உடனே வந்து கேட்பீங்கல்ல. ஸோ வராமையே ஒரு விஷயத்தை தெரியாமலே நம்ம சொல்லக்கூடாது, யாருமே சொல்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வரும். ஆடியோவிலேயே நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் ஆடியோஸ் எல்லாமே நமக்கு 10 நாளில் ஒரு வாரத்தில் வரும்னு சொன்னாங்க. வராத டிஸ்ட்ரிக்ஸ் திருநெல்வேலி ஆகட்டும், மதுரை ஆகட்டும். ஆனால் திருநெல்வேலி போட்டேன். ஸோ அந்த மாதிரி ராம்நாட்லலாம் வந்து ஆடியோவே இல்லையா ப்ரோ அப்படிலாம் கேட்குறீங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட் கேட்குறீங்க. ஸோ அந்த ஆடியோ இல்லை, அதாவது கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் பண்ணி பேசினா அட்டன் பண்ணுறதில்ல, ஃபோன் எடுக்கிறதில்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக நான் சொல்ல விரும்பல, எல்லா மாவட்டமே கண்டிப்பாக வரும், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேட்டிங்க, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ரிசல்ட்டை பற்றி கேட்டிங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நைட்டு 10 மணிக்கே வந்துருச்சு. ஸோ நான் வந்து விடிகாலையில் தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ ரிசல்ட் வந்தோடனே வீடியோ போடணும், ரிசல்ட் வந்து அடுத்த செகண்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் அப்படிங்கிறது நம்ம சேனலோட நோக்கமோ என் நோக்கமோ கிடையாது. ஸோ ரிசல்ட் வந்துருச்சுங்கிறத வெப்சைட்லையோ நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோ போடுறதுக்கான காரணம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். சேல்ஸ்மேன் மட்டும் இருக்கும், சேல்ஸ்மேன் பேக்கர் இருக்கும், வித்தல்டு கேட்டகரி வரும், இல்லைனா வேறு வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகரி இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேறு தான் அந்த நோட்டு மேலே இருக்கிற பேராகிராஃபில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இண்டிவிஜுவலாக ரிசல்ட்டு, டிஆர்பி எல்லாமே இது தனி, இது டிஎன்பிசி மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம நைட்டு வந்துச்சுன்னா நான் காலையில் போட்டேன், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து நைட்டே வந்துருச்சு, இவ்வளோ லேட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோமாங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம வீடியோ போடுறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தகவல் ரீச் ஆகுதுங்கிறது முக்கியம். ரிசல்ட் வந்துருச்சுங்கிறது வெப்சைட் போனால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அதில் இருக்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்டில் கேட்டிங்க, அதுக்காக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன மாதிரி மாறுபடுது, அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு திண்டுக்கல் வந்தப்போ, திருப்பத்தூர் வந்தப்போ எதுவும் வரல, திண்டுக்கல் வந்தப்போ வித்தல்டு கேட்டகரி வந்துச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதில் நிறைய டவுட்டு கேட்டிங்க, அதுக்கே தனி வீடியோ போட்டேன். அடுத்தடுத்து ஆடியோ அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு இப்போ 7 டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஸோ பார்க்கலாம். இப்போ வீக்கெண்டில் இருக்கிறோம். இப்போ நமக்கு எப்போ ரிசல்ட் விடுவாங்க என்னங்கிறது நமக்கு தெரில. வாரத்துக்கே ஒரே நாளில் 2 நைட்டில் இந்த மாதிரி எப்போ வேணால் விட்டுட்டுருக்குறாங்க. ஆடியோ கிடைக்க நான் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஜிஓ, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட நம்ம எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொசைட்டி எப்படி போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்துடும். நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டேன், கிருஷ்ணகிரியில் நான் ஐஎம் செலக்டட், காஞ்சிபுரம் ஐஎம் செலக்டட், தேங்க்யூ ப்ரோ அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு நல்ல வீடியோஸும் கொடுக்குறேன், அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.